வச்சேண்ணா. ஓகே. அத க்ளோஸ் பண்ணு. அத ஐபேட் ஆஃப் பண்ணு. M4டா? ஆமாண்ணா. சூப்பர்ரா. க்ளோஸ் பண்ணு. யார் வாங்குன M4 உனக்கு? யார் வாங்கி கொடுத்தா? புரியல. M4 யார் வாங்கி கொடுத்தா உனக்கு? ஆமாண்ணா. நீயே வாங்கிட்ட? உழைச்சு வாங்கினது? பொழைச்சி இல்ல, அம்மா வாங்கி கொடுத்தாங்க. நான் இந்த மாதிரி டிடிஎம் ஆட போறேன் அப்படி இப்படின்னு சம்பாதிப்பேன்னு சொல்லி. சூப்பர். ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. அதனால ஆஃப் delete பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். பண்ணு. ஆப்பை ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்றா. இத Full ஆ ரீஸ்டார்ட். பண்ணணுமா? ரீஸ்டார்ட். ஸ்கிரீன் மாத்தாத. அந்த ஸ்கிரீனை காட்டு. நீ எதுக்கு அழுத? தோத்துட்டு போய் எதுக்கு அழுதுட்டு இருந்த? இத போட்டோ என்னடா போட்டோ எடுத்துட்டு இருக்க? கேக்குதாண்ணா? கேமரா ஆன் பண்ணு. எதுக்கு போட்டோ எடுத்துட்டு புரியல. இருக்க? எதுக்குடா போய் அழுதுட்டு இருந்த? தோத்து போயிட்டு டிடிஎம் தோத்துட்டேன்னு போய். நான் எனக்கு அப்பவே தெரியும் நான் ஹேக்கர். நான் வந்து ஆல்ரெடி அந்த டைம்ல கான்ட்ரவர்சில இருந்தேன். அதனால இந்த ப்ரூவ் பண்ணாம அப்பயே விட்டேன். அதனால நான் அப்பயே ஆன் ஸ்பாட்ல ப்ரூவ் பண்ணிருப்பேன். எனக்கு ஏன் அது என்கிட்ட ஃபுல்லாமே சொல்ல? தெரியும். ஏன் என்கிட்ட சொல்ல? அண்ணா நான் தான் அன்னைக்கு ஃபுல்லா ஜோக்கர் போட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன்னா யுவா காட்ட எல்லார்கிட்டயுமே இப்ப நான் வந்து எழுந்த காரணமே எனக்கு எத்தனை போன் வந்திருக்கு தெரியுமா? அவன் கண்டுபிடிச்சோன்னு அத்தனை பேர்ட்ட சொன்னான் ஹேக்கர்னு. யாருமே நான் நம்பல. நீ தான் விளையாட தரலன்னாங்க. அந்த ஹேக்கர் கிட்டே நான் டிரா பண்ணிருக்கேன். அப்ப என் கேம் பிளே எப்படி இருக்கும் அதுல யோசிச்சு பாருங்கண்ணா. இப்ப வந்து நீ பெருமை பேசுற தரணும். நானும் கேட்டுதான் அவன வேற வழி இல்ல கேக்குறேன். ஆனா உண்மைதானே. நான் என்ன நான் பெருமை ஆமா அந்த இடத்துல ஆமா நான் சைன் ஆயிருப்பேன்ல 1v1லனா. எஸ் சத்தியமா அது எஸ் எந்தா இருந்திருக்கும். சரி பரவாயில்ல. இப்ப என்ன நான் பண்ணோம்? இது ஆப் ஸ்டோர் போ. பிஜிஎம்ஐ ஓப்பன் ஓப்பன் கொடுக்காத. ஓ சரி. ஆஃப் பண்ண. இல்ல அந்த ஆஃப் இல்லடா. பிஜிஎம்எஸ் வெளியே வரதுன்னு ஆஃப் பண்ணிட்டேன். புதுசு நான் ஆஃப் பண்ணிடடா. ஓகே. வெளியே போ. எல்லாத்துலேருந்து வெளியே போ. எல்லாத்தையும் எல்லா ஆப்பையும் க்ளோஸ் பண்ணு. ஓகேவா? அதையும் க்ளோஸ் பண்ணு. க்ளோஸ் வேணாம். க்ளோஸ் பண்ணு. அதையும் க்ளோஸ் பண்ணு. எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணு. இப்போ பிஜிஎம்ஐ ஆன் பண்ணு. இப்போ நீ எப்படி உட்காந்துட்டு விளாண்டு காமிப்பேன் எங்களுக்கு? பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க. நான் அது கூட விளையாடி காமிச்சிடும். அது பிரச்சனை இல்லைண்ணா. ஓகே. பிரச்சனை இல்லை. சூப்பர்ரா. நீ ஒரு நேரம் தயாரா வந்துக்கிற. ஓகே. இப்போ வந்து பேட்டரி பர்சன்டேஜ் போ. பேட்டரி பர்சன்டேஜ் இந்த 10 days இல்ல இது புது அப்டேட்ல இருக்குண்ணா. இதுல எனக்கு ஆனா 10 days எப்படி செக் தெரியல காமிக்கிறதுக்கு. இது ஏதோ இருக்கு இதுல. புது அப்டேட்ல இருக்கு. இது புது வாய்ஸ்ல இருக்கு. அப் டு அப்டேட்ல வச்சுப்பேன். ஆனா டிடிஎம் டோர்னமெண்ட் ஆஃப்லைன்ல வரப்ப ஃபுல் அப் டு அப்டேட்ல இருக்கணும். இது ஃபுல் இப்போ வந்து அப்டேட் வர இருக்குது 26. இதுக்கு முன்னாடி இன்னும் ஒன்னு இருக்குன்னு தோணும். பண்ணலையா என்னன்னு தெரியல. சரி ஓகே. சரி இது பேட்டரி இதுல சரி. அப்ப வந்து சரி ஓகே. இப்போ செக் பண்ண வேணாம். அப்புறமே செக் பண்ணிக்கிறேன். சரியா? போதும். அப்புறம் வந்து ஏதாவது கான்ட்ரவர்சி ஆயிட போதும். ஆல்ரெடி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. வேஸ்ட் இந்த ஸ்கிரீன் இல்லாம. இன்னைக்கு ஆனது காட்டு. நேத்து இன்னைக்கு ஆடி இருப்பியா? என்னைக்கு அப்டேட் ஆச்சு இது? இது எப்பத்துல இருந்து அப்டேட்ல இருக்குன்னா புது அப்டேட் வாய்ஸ் லைவ். பேட்டரி பர்சன்டேஜ் காட்டவே மாட்டேங்குது. இதோ கீழ வா ஸ்க்ரால் பண்ணு. இவ்வளவுதான். ஷோ ஆக்டிவிட்டியே காட்ட மாட்டேங்குது. இதோ இதான் பேட்டரி யூசேஜ். இதோ இங்க பாருங்க. பிஜிஎம்ஐ காட்டு. இதோ இந்த மாதிரி ஒரு டேஸ் காமிக்கும். இப்ப நமக்கு மண்டே வேணும்னா மண்டே, சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே ஒரு டே காமிக்கும். சரி ஒவ்வொரு இதா காட்டு. ஒவ்வொரு டே காட்டு. நேத்து இன்னைக்கு காட்டு. இதோ இன்னைக்கு ஆனது பிஜிஎம்ஐ 2 hours 54 நம்ம விளையாடுனது. இதோ இங்க. ஏய் என்ன 2 ஹவர்ஸ்ங்கற? நேத்தானது கேட்டிங்களா? இருங்க. இதோ நேத்தானது. இதோ எவ்வளவு நேரம்? 7 hours 26. ஓகே. இது இன்னைக்கானது. இதோ 2 hours 54. இங்க பாருங்க. இந்த மாதிரி தனித்தனியா காமிக்கும் ஒரு டேமே சேர்த்து. நேத்து தான் ஹையஸ்டா விளையாடி இருக்கேன். காலேஜ் போறதால விளையாடுறதே இல்லை இவ்வளவு நாள். நேத்து ஒரு நாள் லீவ்னோனே இவ்வளவு நாள் ஆடி இருக்கேன். இன்னைக்கு விளையாடவே இல்லை இந்த டே. இது வந்து டியூஸ்டே செக் பண்ணி வேஸ்ட் தான்.
வேஸ்ட் தான். நான் ஆனா இதுல இன்னொன்னு செக் ஃபுல்லா பண்ணி தெரியுதுண்ணா. நான் செக் பண்றேங்கண்ணா. இது ஃபுல்லாவே தெரியுதுண்ணா. நீங்க என்ன வேணும்னு சொல்லுங்க. இன்னைக்கு செக் பண்ணி வேஸ்ட் தான்டா. இன்னொன்னு செக் பண்ணிக்கலாம்டா. இது ஒரு மேட்டர் இல்லை. இன்னைக்கு நீ குவாலிஃபை கூட ஆகல, வேஸ்ட் தானே. நீ குவாலிஃபை ஆனா பிடிச்சிடலாம், குவாலிஃபை ஆகல. சரி ஓகே, நீ டிடிஎம் விளாண்டு அவனை இன்வைட் பண்றா ஷார்னு. நீ கேமரா அண்ணா கொடுத்துட்ற யாருண்ணா? யாருக்காச்சும். கேமரா இவன் சாய் டிடிஎம் கேமரா ஸ்க்ரீன் மட்டும் காட்ட சொல்ற யாருக்காச்சும். நீ விளாடு. நான் ஸ்க்ரீன் கூட மாற்றிக்கிறேன். நீ அப்புறமேட்டு சொல்கிறப்ப ரெடின்னு சொல்கிறப்ப காட்டுறேன். ம் அவன் இன்வைட் பண்ணுறா. டேய் சாய் டிடிஎம் இன்வைட் பண்ணுறா ஷாரன். வந்துட்டாங்கண்ணா. உனக்கு மேட்ச் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணு. ஒரே நிமிஷம். பவுடர் போட்டுக்க. வந்தானா வந்தானா பான்ஸ் போடுறோம். ஜிம் பண்ணி பம்பா பவுடர்லாம் போடுறானே. எதுக்குடா பவுடரு? லீவ்ஸ் செட் ஆகுதுண்ணா. ஓ போடு. பவுடர் போட்டா ஸ்கின் போவாதா? அது போகணும். ஆனாலுமே ஸ்லீவ்ஸ் போட்டா செட் ஆகல. ஓகே பா தயார் நிலையில் இருக்கானே பாருங்க. கை விளையாடுது. போடு. ஷாரன்லாம் போட்டு நொறுக்குவன. அப்போ இந்த 2 டோர்னமெண்ட் நீ ஜெயிக்க வேண்டிய டோர்னமெண்ட் தானேண்ணா? சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஷோ கேமரா மட்டும் அப்படி லைட்டாக திருப்ப சொல்லேன். இந்த பக்கம் ஸ்க்ரீன் தெரியல. இல்லை கேமரா அவங்க திருப்பணும். ஃபோனில் திருப்பணும். இது இப்படி பிடிக்கணுமா? எஸ். இல்லை இல்லை, நான் ஸ்க்ரீன் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான். வெரிடா, சூப்பர்ரா. சார் போடுறாவனா இப்பயே போடாதான் சார் உண்டு. ஓ என்ன சார் கூட நீ ஆகல இப்படி அடிக்கலாம். ஓடி அடிப்பியா? மயில கூட அடிக்க மாட்டான். அங்க பாரு அவன் போட்டு வளர்க்கறான், போட்டு பிரிக்கிறானே. ஒரு ரியல் டேலண்ட் போயிடுச்சே. என்ன சார் போட்டிய சாய்டிடே அடிச்சிட்டிய? ஜெயிக்கிறேன். ஒரு பாயிண்ட் வித்தியாசத்திலேயாவது கண்டிப்பா ஜெயிக்கிறேன். ஃபுல் ஃபார்ம்ல இருக்க போல. இன்னைக்குதான் ஒரிஜினல் ஆள் கிடைச்சிருக்கேன். எனக்கு அடிக்க மாட்ட மாட்டேன்னு ஆடுற போலயே. ஏன் லாக் அடிக்குது? சாய் இந்த லாக் அடிக்குது. அந்த கேமரா ஐபோன் இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம். வைஃபை லாக் அடிக்குது. ஆமா லாக் அடிக்குது. தெரிய மாட்டேங்குது. ஸ்கிரீன் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸ்கிரீன் காட்டுமா? காட்டுங்கண்ணா. ஓகே போடுறா. சாரன் கமான் சாரன். ஜெயிச்சிட்னா அங்க நடக்கிறதே வேற சாரன். இவன் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் டெலிட் பண்ணிட்டு தான் அர்த்தம். இப்ப மட்டும் ஜெயிச்சிரு. இதான் ஒரே சான்ஸ் உனக்கு. பா நானுமே கண்ட்ரோல் மாத்திரம் ப்ரோ. லெஃப்ட் தான் இனிமேல் ஃபயர் பட்டன். பாருங்க என்னென்ன பண்றான் பாருங்க ப்ரோ. ஹேண்ட் காமே தரமான ஹேண்ட் காமே வந்து வெரி. நீ ஏடிஸ்டா? கைரோ இல்லையா? கைரோ ஆடுவானா ரொம்ப கம்மியானா. ஓகே பா இன்னொரு வேகத்துல எஸ்கேப் ஆகுறான் மனுஷன். அதான் ஐயோ என்ன பண்றான்டா டி. அதுவும் போற எப்படி வளர்றான் போடுறா. ரியல் பிளேயர் டி. ஓட்டாரு ப்ரோ சவுண்ட் டிலே ஆயிடுச்சு. சவுண்ட் டிலே ஆயிடுச்சுண்ணா. ஐயோ சவுண்ட் டிலே ஆயிடுச்சுங்கண்ணா. டோன்ல அடிக்கடி ஆயிடும். இல்ல நான் அடிப்படா. இல்ல நான் அடிவாங்க. ஐயோ குப்பு தான் போ. அவங்க பாத்தீங்களா வருத்தப்பட்டிருக்காங்க. அழுதுருக்கான் போய் இப்படி விளாண்டுட்டு நான் ஜெயிக்காம போயிட்டேனே, என்னோட வாய்ப்பு பறி போயிடுச்சு அப்படின்னு. இப்ப தெரியுதா? ஆக் யூஸ் பண்றதுனால அவனால மட்டும் பிரச்சனை இல்லை தெரியல. ஆப்போசிட் இருக்கவங்க வருத்தம் அழுகுற அளவுக்கு போயிருக்கு. இப்ப பாத்துக்கோங்க. இப்படி டேலண்டா இருக்கும் பாத்தீங்களா? அன்னைக்கு தோத்துருக்கான். இவ்வளவு டேலண்டா அன்னைக்கு தோத்தவனே எவ்வளவு வருத்தமா இருக்கும் உனக்கு இவ்வளவு பிராக்டிஸ் பண்ணி. ஆனா என்ன ஒண்ணுன்னா ஒரு M4 வச்சிருக்கிறதுக்கு வேஸ்ட். இந்நேரம் 20,000 ஜெயிச்சிருப்பான் ப்ரோ. 20,000 ஜெயிச்சிருப்பான். காசும் போச்சு, ரியல் டேலண்ட்டும் போச்சு, எல்லாமே போச்சு. இதுதான் ப்ரோ பிரச்சனை. இதுக்குதான் ராங் ரூட் எடுக்காதீங்கன்னு சொல்றது.
ஹேக்கருக்கு இவனுக்கு காசு போச்சு, அதனால சாய் டிடிஎம்மோட டேலண்ட் போச்சு, எல்லாமே போச்சு பாருங்க. இவன் பாருங்க ஹேண்ட் கேம்ல போட்டு பொழக்கிறான் பாருங்க, போட்டு அங்க பாருங்க எப்படி விளாட்றான், கிபுக்கு உப்பான்றான் பாருங்க. ஷார்ன் என்ன ஷார்னு அடி வாங்கிட்டுக்கிற ஷார்னு? நான் இவனை ஜெயிக்கலாம் ஷார்னு, இவன் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கான். 2 கில்லு, 2 கில் தான் ஈஸி, எப்படியா ஜெயிச்சிரு. கண்டிப்பா ஜெயிச்சு சாய் டீம் ஜெயிச்சுனா வேற லெவல் இன்னைக்கு. ஐயோ என்ன சார் சந்துலாட்டியும் சஸ்பிஷியஸா இருக்கா நான் வண்டிக்கிறது உனக்கு. இல்ல நல்லா தானே விளையாடுறாரு. இப்படிதான் இவனையும் சொன்ன நீ ப்ரோ. இவன் வேற மாதிரி பிளேயர் ப்ரோ. டிடிஎம்ல அவன் அடிக்கிற அடியே வேற என்ன இன்னைக்கு. அண்ணா எனக்கு என்னன்னு தெரியும், 4-5 மாசமா அவன் ஹேக் போட்டுருந்தா கண்டுபிடிச்சு எக்ஸ்போஸ் பண்ண உடனே அப்படியே ஜகா வாங்குற. இவன் யாருன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓடி ஓடி விரட்டி அடிச்சானோட. அவன் செட்டிங்ஸ் எல்லாம் சென்சிட்டிவிட்டி எல்லாம் மாத்திட்டு வரான் அவனை அடிக்கிறதுக்கு. இல்ல நான் சென்ஸ் ரொம்ப கம்மி ஆடுவேன் நான் டிடிஎம்க்கு. ரொம்ப கிளாசிக் ஆடுறதால இப்ப மாத்தி ரொம்ப அடி வாங்குது. நீ எது வேணா பண்றா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் சும்மா செக் தான் பண்றேன். நீ வந்து ஜெயிக்கிறதுக்காக ஆடு, அதுக்கு ரொம்பலாம் பிரச்சனை இல்லை. நீ ப்ரெஷர் இல்லாம ஆடு போதும், ஓகேவா? ப்ரெஷர் இல்லாம ஆடு, உன் போக்கு ஆடு, எதுவுமே பிரச்சனை நல்லா தான் இருக்கு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீ செக் பண்ண வரைக்கும் லெஜிட் தான். ஜஸ்ட் மேட்ச் மட்டும் அவனை ஜெயிக்க விட்டினா எல்லாம் சொல்லிடுவாங்க, இவன் வந்து ஆக்கு டெலிட் பண்றதுக்கு அப்புறம் அதான் ஷேரன் கிட்டே அடி வாங்குறான் அப்படின்றாங்க. அதுக்கு மட்டும் ஆடிடு, பொறுமை, ஜெயிக்கிறதுக்கு மட்டும் ஆடிடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு பாயிண்ட்ல கூட வின் பண்ணு, நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஒரு பாயிண்ட் இஸ் எனஃப். இந்த கட்டைக்கு மேல ஏறது தானே விடியாவது அப்படியே. அவன் லைவ்ல தான் ஏறான், நீ லைவ்ல போய் செக் பண்ணிக்க. அவன் மரணமா ஏறான், மூவ்மெண்ட்டே கொடூரமா இருக்கு. வந்து பிரிக்கிறானே. இவன் கிட்ட மூவ்மெண்ட் இருக்காது, வெறும் கன் பவர் மட்டும் தான் இருக்கும். அங்க பாரு மூவ்மெண்ட் பாரு. இவன் இது ஷார்னே 4 போயிட்டான். ஷார்னே 4 போயிட்டான் லீடிங்க. ஷார்னே M4 ஆனா அவரு. ஆமாடா, ஆனா நீ இப்படி ஆடுறிய ஷார்னே, வெறியா திடீர்னு M4 தண்ணி காமிச்சிட்டானே. 7 கில்லுனே. நான் எனக்கு இல்லனா என்னெல்லாம் அடிச்சு 20 கில் எடுக்கணும். அந்த மனுஷன் எப்படி வெறும் 9 கில் எடுக்காரு. பேனிக். அவன் ஹெட்போன்லாம் போடாம ஆடுறான், ஓவரா பண்ணாத. ஓ அதனால தான். ஓகே சீன் போடாத. இதானே எனக்கு சான்ஸ். ஐயோ இன்னல் வேகத்துல அடிச்சிட்டான் ஒரே அடி. ஐயோ 3 கில் வாடணும். என்ன 2 நிமிஷம் தானே. பொறுமையா ஆடு சார், சீன் போடாம ஆடு, பேசாம ஆடு, ஜெயிக்கிறதுக்கு மட்டும் ஆடு போதும். ஜெயிச்சிட்டுனா போதும், நீ ஜெயிச்சிட்டுனா போதும். எப்படியா ஜெயிச்சிரு, எப்படியா ஜெயிச்சிரு. டைம் கடத்தறாருன்னா ஒரு குவாலிஃபை ஆவது இல்ல. 5 கிலோ எடுக்கறான். மறுபடியும் ஒரு மேட்ச் நடக்கும், கவலைப்படாத. ஓ பணம் போ பணம் வர்ற மாதிரி போ. மூவ்மெண்ட்லாம் ப்ரோ என்னன்னு பண்றான் ப்ரோ, கிப்பு கிப்பு கிப்புன்றான் ப்ரோ. ஷாரின் எவ்வளவு நேரம் இருக்கு மேட்ச்? அண்ணா 1 minute 20 seconds. 4 கில் அடிக்கணும். சாய் 4 கில் அடிக்கணும் குவாலிஃபை ஆகிறதுக்கு. விட்டுறாத. இன்னும் 3 கில். 3 கில் அங்கேயே பிடி, அங்கேயே நிறுத்து. சார் ஓடாத, ஓடாத, ஒழுங்காடு. மேட்ச் ஒண்ணு நீ டைம் எடுக்காத. நீ
இப்ப ஆடு ஒழுங்காடு. 10 கில்லாவது அடிக்கணும். இன்னும் 2 கிலோ கண்டிப்பா அடிச்சே ஆகணும்ண்ணா. ஏய் என்ன சார் நீ அடிக்கிற 10 கில்லு? அடிக்கணும்ண்ணா. உன் பேரே சாய் டிடிஎம், நீ M1 வச்சு அடிக்கிற அவன. ஓப்போடா 10 கிலோ எடுத்துட்டேன். ஐயோ வெரி. என்ன சார் நீயா? நான் விளையாடுவேன்ல, டிவைஸ் தானே, நான் இதை நினைச்சு பேனிக் ஆகி செத்து போயிடுறேன். எட்டு கரெக்ட் ஆச்சு, பட் 1 HP ல தப்பிச்சிட்டேன். ஒரே ஒரு கில் ராடி, ஒரே ஒரு கில் அடிச்சு ராடி. எப்படி அடிச்சா போச்சுண்ணா, 1 செகண்ட் முடிஞ்சு போச்சுண்ணா. சரி பரவாயில்ல, அவன் சிவரிங்கா இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை கொஞ்சம் நடுக்குதுண்ணா எல்லாரும் முன்னாடி ஆடுறப்ப. ஓகே ஓகே. அது வரிசை ஆகிற மாதிரி இல்ல. இன்னொரு மேட்ச் ஆடுறியா போதுமா? இன்னொரு மேட்ச் ஆடுறியா போதுமா? டேய் அவன் இன்வைட் பண்றா டேய். இன்னொரு மேட்ச் போட்டு இன்வைட் பண்றேன். டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. சரியா? சாரனே டைம் வேஸ்ட் பண்ண கூடாது, ஓடக்கூடாது, கூடாது. ஏன்னா அவன் ரொம்ப நேரம் அங்க நின்ட்டான் அப்ப காமிக்கிறதுக்காக. டேய் க்ளோஸ் பண்ணிட்டு மட்டும் ஆன் பண்றான் அந்த கேமை எனக்காக. க்ளோஸ் பண்ணு. ட்ரிபிள் டேப் பண்ணு 3 கையில. கேம் ஓபன் பண்ணி 1 2 3. ஓகே. வெளிய போ. க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணு. ஷாரனை இன்வைட் பண்ண அவனை இப்போ. ஐடில வந்து சொன்னேன். இல்ல அவன் ஆஃப் பண்றான். பிரஷரா இருக்கா? அப்புறமேட்டு ஆடுறியா? புரியலண்ணா. பிரஷரா இருக்கா? அப்புறமேட்டு ஆடுறியா இல்ல ஆடுறியா? ஒரு 2500 பேர் பாக்க ஒரு மாதிரி பேனிக்கா இருக்கு. அதனால கமான் முடியும். அப்பதான் இன்னும் மாஸ் என்ன அர்த்தம்? அதனாலதான் இன்னொரு மேட்ச் ப்ரூவ் பண்ணிட்டு போறேன்றேன். ஓகே ஓகே ஓகே. ஆடு உன் இஷ்டம் தான். அண்ணா டிடிஎம் ஒரு மேட்ச் பேனிக்ல போச்சு. அப்பதான் செட் ஆகும். புரியல என்னடா? இல்ல பேனிக்ல போயிடுச்சு. கை கொஞ்சம் நடுங்குது. டேய் ஷாரனே கேப்சன் இன்வைட் பண்ணு. ஆப்போசிட்டா கேப்சன் போடு. நீ ஃபக்டேட் பேரு. கேப்டன் ப்ரோ வந்துட்டோம். போறேன். ஃபக்டேட் போ. கேப்டன் ப்ரோ 3/4 ல இருக்காங்க. மெசேஜ் வெளிய போடா கேப்ஸா. உன்னை இன்வைட் பண்ணுவோம். அண்ணா ஒரு மெயின் ஐடி காணுமேண்ணே. நீ ஜாலியா ஆடுறா. டேய் சாய் பொறுமையா ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு மாஸ் தான் நடக்குது, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் பேனிக் ஆகுது. அதான் நான் வேற எதுவும் பேனிக்கே வேணாம். நீ மாசா ஆடுற, சூப்பரா ஆடுற. ஒண்ணு கூட யாருமே சொல்ல, எல்லாம் ஃபயர் தான் விட்டுட்டு இருக்காங்க உனக்கு. ஜஸ்ட் ஜெயிக்க மட்டும் தான் கேக்குறாங்க. 5 கிலோ அடிச்சு குவாலிஃபை மட்டும் ஆயிருன்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. கேப்சனை போடுறாட்டி உள்ளதுக்கு. வந்துட்டாருங்க. பாத்தே சார், நீ நீ கொஞ்சம் லேட் பண்ண அப்புறம் வாய்ப்பு பறிப்பு ஷாரனுக்கு போயிடுச்சு. ஹெட்போன்ஸ் போடல நீ? இல்ல நான் ஹெட்போன் போடல. அது பரவாயில்லண்ணா. சரி ஹெட்போன் போட வேண்டிக்கிற. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணு. வந்தானா. அவர் ஹெட்போன் யூஸ் பண்ணி ஆடுனாருன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கில்ஸ் எடுத்துருப்பாருங்க. நீ மூடிக்கிட்டு ஆடுன, மூடிக்கிட்டு ஆடுன. நானு அமைதியா இரு. நீ வாயே திறக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். வாயை திறந்துனா வெளுத்துருவேன். நானு வெளுத்து வாங்கிறேன். வெளுத்து அதே மாதிரி ஹேக் எக்ஸ்போஸ் பண்றாங்க யாரா இருந்தா டிடிஎம் வாங்க. ஸ்டேடியம் வந்து எனக்கு இது கொடுங்க, 18 கொடுங்க. இது எனக்கு தெரியும், இதை செக் பண்ணுங்க, அதை செக் பண்ணுங்கன்னு யாராவது சொன்ன வரவும் வரலாம். ஆனா விஷயம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்க வராது. டிஸ்கார்ட் லிங்க் பாருங்க, இதுல இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜெயனி டிஸ்கார்ட் லிங்க் போட்டுடு. என்ன சார்னே அடிச்சுவன்றியா? எஃபிபிலாம் போட்டு அடிக்குறாருனா இவரு. என்ன ரைட் பிக் வந்து நீ வந்து டிஸ்கார்ட்ல பாரு தெரியும் அவன் என்ன சீன் காட்றானு. பாக்குறேன். டிஸ்கார்ட்ல தான் ரியல் சீன் இருக்கு. அவன் மூன் மூமெண்டே வெறியதா இருக்கு. தன்னான தான தான. இது வந்து நம்ம லேண்ட் ஈவென்ட் நடத்துற மாதிரி தெரியுதா? கை முதற்கொண்டு தெரிஞ்சிடும். போடு 2 கில். கேப்சனை போட்டு பொழந்துருவான் போல. நீ போயிருந்தா கூட தாக்கு பிடிச்சிட போலடா. கேப்சன் நானி பண்ணிருக்காடா. 2 கில் எடுத்துட்டானே சாய்ட்டி கேம்.
Mate, if Sai Didam takes 15 kills and qualify this match, I'll give him 10k. Ask him to text me in Insta if he wins. Okay, Rohan bro. Okay. அவ்வளவுதான் பாத்தீங்களா, அவனோட வாய்ப்பு பறி போச்சு, அவனோட பிரைஸ் பறி போச்சுன்னு அங்க பாருங்க ரோஹன் ப்ரோ நான் இருக்கேன் கவலைப்படாது அப்படின்னு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் guys. மத்தவங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருந்தவங்க இப்போ பிரச்சனை இருக்காது. ஜாலியா கால் ஆட்டிட்டே விளையாடிட்டு இருக்காரு. At Rohan Krish tipped 899 ரூபாய் through super chat. Mate, if Sai TDM takes 15 kills and qualifies this match, I'll give him 10k. Ask him to text Sai me நீ in ஜெயிச்சினா Insta if he 10k wins. வேண்டா இந்த மேட்ச். ஓகேண்ணா. From Rohan bro. நீ விட்ட 2 டோர்னமெண்டோட காசும் ஒரே இதுல வந்துச்சு பிரைஸ். காசை விட அந்த பிரைஸ் உனக்கு வரதான் கணக்கு. Come on. ரோஹன் ப்ரோ தான் ரியல் லெஜெண்ட். எப்பவுமே விடவே மாட்டாரு கைஸ், கை விடவே மாட்டாரு. கமான். வாவ். ஆனா சாய் டீமுக்கு வந்து ஜோக்கர் ப்ரோவும் ஒரு பெரிய வேலையை பார்த்தாரு. 2 பேருமே இப்ப திடீர்னு சாய் டீமுக்கு வந்து இதா இருக்கு பொம்பா உட்கார்றது அங்க கிட்டத்தட்ட 9 முறை வச்சிருக்காங்க. தூங்குற மாதிரி இல்ல படா நீ இன்னைக்கு. ஆனா டிடிஎம் விளையாடுற மாதிரி ராகுல் விளையாட மாட்டாங்களே. அது கண்டுபிடிச்சிடலாம். டிடிஎம் கண்டுபிடிச்சிடலாம். யார் 7 கிலோ சாய் ப்ரோவா? அடித்தால் அடி இடித்தால் அடி புடித்தால் புடிதான் போ. கலாம செக் பண்ணுங்க ப்ரோ. அவனா எனக்கு குவாலிஃபை ஆகல இருங்க தல. ஏன் தல அதுக்குள்ள அவ்வளவு அவசரப்படுறீங்க? ப்ரோ 10Kன்னு சொல்லிருக்காங்க. அப்பவுமே நோ ஹெட்போன்ஸ் ப்ரோ. அவன் நம்பி கான்ஃபிடென்ட்டா இருந்தல. அவன் பாரம்பல 10 கிலோ அடிச்சிட்டான் பாரு. எவ்வளவு டைம் ஆச்சு? 3 கில். ஆனா 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் 30 செகண்ட். அடிச்சிரும். தன்னான தன்னே ராஜாதி ராஜன ராவணா. It's over and the blue team is in the lead. அண்ணா இந்த டிவைஸ் M4ங்களானா? ஆமாடா. ஓகே. இப்போ M4 வந்தா என்ன M3 வந்தா என்ன பண்ண போற? கேக்குறேன் நான் ஒரு ஆனா நீ 10 கிலோ வந்துடா. 10க்கு 14 சாய் டிடமே அப்படி அடிச்சிட்டா. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் பேனிக். இந்த மேட்ச் நீங்க ஃபுல்லா பார்த்தா கையை நடுங்க. நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு மாதிரி நடுங்குது. ஏன்னே தெரியல. அட்ரினல் ரஷ். பா இவன் மூவ்மெண்ட் கொடுறோம்டாடி. அதுவும் இதுதான் நாகினி மூவ்மெண்ட் ரைட் பிக். நாகினி தோ பா.
தெரியும் எக்ஸ்பிளைன் என்னாச்சு, யாருனால வாய்ப்பு போச்சு. ஒரு நிலபுற ஒரு ஹேக்கர் எக்ஸ்போஸ் இவன் வந்து ஹேக் யூஸ் பண்ணியிருந்தான், 2 டோர்னமெண்ட் அவன் வின் பண்ணியிருந்தான், லைவ்ல மாட்டிக்கிட்டான் ஹேக் யூஸ் பண்ணான்னு எக்ஸ்போஸ் ஆகிட்டான். ஃபைனல் ஆடினது சாய் டிடிஎம். சாய்க்கு டோனிக்கெல்லாம் வாய்ப்பு போயிடுச்சு. ஃபைனல் நான் இவன் கூட தான் ஆடினேன், செமி ஃபைனல்ஸோ ரவுண்ட். இவன் எங்க சாய் டிடிஎம் ப்ரோ, அந்த கிராசர் மேல என்ன ஒரு புலி மாதிரி எனக்கு 5 கோடு மாதிரி தெரியுது ப்ரோ உங்க ஐபேட்ல. அமைதியா இரண்டா அண்ணா அது ஹெட்ஷாட்டுக்கு எதனா ஒரு வேளை டாட் வச்சிருக்காரான்னு தெரியல, நான் அதனால கேக்குறேன். நான் அமைதியா இருடா கொஞ்ச நேரம். இவன் இன்னைக்கு மிஷின்லயுமே தனியா போட்டு பொழந்துட்டு இருந்தான் 2-3 வாட்டி 1v4 1v4ன்னு. பார்த்துதான் பேசணும் சார், எப்பவுமே யோசிச்சு என்ன ஏதுன்னு சும்மா வாய்க்கு வந்து பேசக்கூடாது. அது தவறு. நான் இதுன்னு சொல்லலைன்னா அவர் எதனா ஹெட்ஷாட் அடிக்கிறதுக்கு அந்த மார்க் பண்ணி வச்சிருக்காரா அப்படின்னு பாக்குறேன். நான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணு மட்டும் பாரு, இப்ப பேசிக்கலாம் அப்புறம். சரியா படிச்சிட்டான். எவ்வளவு நேரம் இருக்குன்னா 2 நிமிஷம். ஓகே நைஸ். குவாலிஃபை ஆகிட்டான். 6 எப்பயும் போல லீட் எடுத்துட்டான். 10 லீடு 11 லீடு 10 லீடு வச்சு அடிக்கிறான். நார்மல் கேம் பிளே வருது வந்து. ஆடுறதே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன். அந்த ஒரு டச். கமான் டாஸ், கமான் கண்ட்ரைட். சார்னு ஓல் வாங்கிட்டு இருக்க சாட்ல பொறுமையா அமைதியா பேசாம இருக்கணும். ஓகே மேம். 18-7 11 லீடு வச்சிட்டான். 10 லீடு. இந்த மேட்ச் நான் கொஞ்சம் பேனிக் இல்லாம கரெக்டா ஆடுனேன். ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறேன். ஓகேடா. இதுக்கு போ, நான் சொல்றது மட்டும் போ. இப்போ செட்டிங் போயிட்டியா? செட்டிங்கா? எப்படி கேம் செட்டிங்கா? சரி சார். ஆப் ஸ்டோர். டெஸ்ட் ஃபிளைட் போடு. TST டெஸ்ட் ஃபிளைட். TST டெஸ்ட் ஃபிளைட். டெஸ்ட் ஃபிளைட். டெஸ்ட் ஃபிளைட் காட்டு. இன்ஸ்டால் காட்டுதா என்ன உனக்கு? கெட்னு காமிக்குதுமா? கெட். ஓகே, வெளிய வந்துடு. 3 டாப் பண்ணு ஸ்கிரீன்ல. ஓகே இரு. அடுத்து இரு. iOS engine 3 டாப் எமோஜி. டெலகிராம் இருக்கா? அதுல டெலகிராம் இருக்கா? அந்த இதுல உன்னோட இதுல டெலகிராம் இருக்கா? இல்ல இருக்கா இல்லையா? நீங்க போன்ல இருக்கணும். அது வேணா பர்சனலா உங்களுக்கு நான் தனியா காமிக்கிறேன். ஐபேட்ல இருக்கா டெலகிராம்? ஐபேட்ல ஏத்திட்டுலாம் அதெல்லாம் டெலீட்ல இருக்கு. நான் உங்களுக்கு போன்ல தனியா காமிக்கிறேன். டெலீட்ல. சரி ஓகே. சூப்பரா. அவ்வளவுதான், முடிச்சு இரு. நான் ஸ்கிரீன் வைக்கிறேன். அவ்வளவுதான், ஒன்னு முடிச்சு. ஓகே. டெலிகிராம் மேல தேவல அவ்வளவுதான். முடிச்சுடா. போடா. ஃபீல் ஃப்ரீடா. போடா. ஓகே நன்றி. நான் இப்பதான் பீஸா இருக்கு. நிறைய பேர் சாட்ல போடுறான். லவ் யூ. நான் நன்றி. சூப்பர் நைஸ்டா. வெல் பிளே. எல்லாரும் உனக்கு வந்து 10K பரிசு சொல்லிருக்காரு. நீ வந்து ரோண்டோ கான்டாக்ட் பண்ணு. சரியா? உனக்கு 10K ரோண்டோ ஃப்ரம் மேட்ச் ஜெயிச்சதுக்காக. வெரி குட்.